Hello guys, once again welcome back to the channel everyone. First of all, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இந்த 2026 அமோகமாக சிறப்புமா அமையட்டும் அப்படின்னு வெல்பைக்கர் vlogs சைடில் இருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் தேர் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று இல்லை 2 கிவ்அவே பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 7100 1040 ஃபுல்லி சிந்தட்டிக் மோட்டோல் இன்ஜின் ஆயில். அதுக்கப்புறமேலு ரெண்டாவது கிவ்அவே செயின் லூப் அண்ட் செயின் கிளீனர் கிட்டு. ஸோ இந்த கிவ்அவேல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு 3 சிம்பிளான விஷயம் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ரெண்டுமே சேம் நேமில் தான் இருக்கும், வெல்பைக்கர் vlogs. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ரெண்டுத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. ரூல் நம்பர் 2, நம்ம யூடியூப் வீடியோவில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பைக் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தென் அப்படியே இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா சேம் வீடியோ சேம் இது ரீல்ஸாக அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் போய் உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் டேக் பண்ணிவிட்டு அந்த ரீபோஸ்ட்னு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், பைக் டெலிவரி வீடியோ. அதில் எத்தனை பைக்கிங் கிளப்ஸ் வேலூர்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, 1. 2வது அந்த ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்தது. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு முடிச்சதுக்கு அப்புறமேலு ரேண்டமாக நம்ம 2 ஃபாலோவர்ஸை வந்து சூஸ் பண்ணுவோம். அந்த சூஸ் பண்ணுற 2 வின்னரும் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் அவங்க கிவ்அவேக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நிறையா பைக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ், vlogs, தென் பைக் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் செய்யப்படும் இதுக்கு மேலே ரெகுலராக. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துருங்க வீடியோவில். ஸோ ஃபர்தராக நீங்கள் இப்போது நம்ம விஸ்டாம் சுசுகி விஸ்டாம் 250யோட மாடிஃபிகேஷன் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிசார் பை கடையில் தான் இருக்கோம். அங்கே நம்ம வண்டி விஸ்டாம் நிற்கலாம் தெரியும். ஸோ விஸ்டாம் இங்கே எது கராஜுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மோட்டோ டார்க்லேருந்து கிராஷ் கார்டு வாங்கியிருந்தோம். ஸோ இன்ஸ்டால் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கிராஷ் கார்டு நம்ம வண்டிக்கு மாட்டுறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். ஷார்ப்பாக இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஆர்என் 2 வீலர் ஃபிட்டிங் இங்கே தான் வந்துருக்கோம் போல், நம்ம நிசார் அண்ணன்ட்ட தான். ஸோ வேலை பர்ஃபெக்டாக இருக்கும், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ மோட்டோ டார்க் கிராஷ் கார்டை மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மோட்டோ டார்க்கு நல்லா எல்லாமே ப்ரிசைஸாக கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டரும் மாட்டியிருந்தேன். இந்த பீஸ் வந்து 2 கீழே வரது, இந்த பீஸ் சைடில் வரது. ஸோ வந்து இப்படி பார்க்கும்போது எல்லாம் கச்சா முச்சான்னு தெரியும் உங்களுக்கு. இதில் ஹைலைட்டே என்னன்னா, இதெல்லாம் கொடுத்தது போக அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லேருந்து உங்களுக்கு போல்ட் நெட் வரைக்கும் எல்லாமே வந்து அவனே ப்ரொவைட் பண்ணிடுறான் உங்களுக்கு டேரெக்டாக. ஸோ இதுதான் ஒரு பிடிச்ச விஷயம். ப்ளஸ் இன்னொன்று நம்ம வண்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், மொபைல் ஹோல்டர் ஆல்ரெடி மோட்டோ டார்க்லேருந்து போட்டாச்சு. ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த சின்ன ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரிசைஸாக ரெடி பண்ணி அடிச்சிருக்கான். ஸோ வந்து இது நல்லா ஸ்ட்ராங்காகவே நீங்கள் பாருங்கள், டோட்டல் வண்டியே ஷேக் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் வந்து இங்கே போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது இன்னும் கொஞ்சம் பெரிய போல்ட்டாக போடணும். இதை கழட்டிட்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வண்டி மேலே ஸ்டாண்டில் ஏற்றியாச்சு. ஆல்ரெடி பின்னாடி ஃபுட்ரெஸ்ட்டும் போட்டாச்சு, மொபைல் ஹோல்டரும் போட்டாச்சு. அந்த ஸ்க்ரீன் கார்டு போடணும், அப்புறம் கிராஷ் கார்டு போடணும். இதை முடிச்சதுக்கப்புறமேலு வேறு ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம், பர்ஃபார்மன்ஸ் மாடிஃபிகேஷன் இதுக்கப்புறமேலு பண்ணலான் இருக்கேன். அதை ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ வண்டி எவ்வளோ கிலோமீட்ரு ஓடிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துன்னா ஒரு ஷார்ப்பாக ஒரு 20 to 25 days ஆகுது. 1120 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அதை மோட்டோ டார்க்கோட கிராஷ் கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம போபோ மொபைல் ஹோல்டர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா, BM10H Pro Plus இந்த மாடல் தான் மாட்ட போகிறோம். ஸோ வந்து இது வைப்ரேஷன் டேம்பரோடு வருது. இதிலே ஷாக் ப்ரூஃப் ஒன்று வருது, நான் அது வாங்கலை, வைப்ரேஷன் டேம்பரோடு வாங்கிட்டேன். ஒரு வழியாக பைக்கோட மாடிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கிராஷ் கார்டு போட்டதுக்கப்புறமே நீங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம ஹியூஜாக இருக்கான், செம்ம லுக்கு. இந்த ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் செம்மையாக இருக்குது. ஸோ வண்டி ஒரு ரொட்டேஷனில் காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளஸ்ஸு போபோவோட மொபைல் ஹோல்டர் போட்டாச்சு. ஸோ இந்த சைட்லேருந்து பார்க்குறதுக்கு வண்டி ஹெவியாக இருக்குது. ஜஸ்ட்டு இந்த 2 மிரரும் வந்து அட்வென்ச்சர் மிரர் வந்து பார்த்திங்களா, நம்ம இந்த நெப்போலியன் மிரர்னு சொல்லி இப்போ ஒன்று புதுசாக மார்க்கெட்டில் வருது, அது அந்த மிரர் தான் வந்து மாட்டலான் இருக்கேன். ஸோ இப்போ வண்டியில் என்னென்ன மாடிஃபிகேஷன் நம்ம வண்டி வாங்கினதுக்கப்புறம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸோட விஷயம் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். வண்டியில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோட்டோ டார்க்கோட கிராஷ் கார்டு வந்து மாட்டியிருக்கோம். ஸோ இந்த கிராஷ் கார்டில் ஒரு ஸ்லைடரோடு வரும். வேணும்னா நீங்கள் இன்னொரு அந்த அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் மோட்டோ டார்க்லேருந்து வாங்கி போட்டுக்கலாம்.
ஸோ இது வந்து டைரக்ட் ஃபிட் தான், எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் கிடையாது. ஸோ தெரியும் உங்களுக்கு, அங்கே ஒரு மவுண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு மவுண்ட் வரும், தென் இந்த இடத்துல ஒரு மவுண்ட் வரும், தென் மேலே இங்கே கீழே லைட் மாட்டுற இடத்துல ஒரு மவுண்ட் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஷார்ப்பாக மவுண்ட் வரும் அப்படின்றத நான் ஷார்ட்ஸில் நான் தெளிவாக போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வண்டியில் கிராஷ் கார்டு போட்டிருக்கோம். இது நக்கல் கார்டு வந்து ஆல்ரெடி வண்டியில் வருது பார்த்தீங்களா, அதோடய நக்கல் கார்டு வந்துடுது. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள் மொபைல் ஹோல்டரு. ஸோ இதுவும் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து மோட்டோ டார்க்லேருந்து தான் போட்டிருக்கோம். இதுக்கும் எந்த மாடிஃபிகேஷன் தேவையில்லை, எல்லாமே டேரக்ட் ஃபிட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கட்டிங் வருது பாருங்கள், அதில் ப்ரிசைஸாக போட்டிருப்பாங்க. ஸோ இது மாட்டியாச்சு. இதுக்கப்புறமேலு போபோ மொபைல் ஹோல்டரு மாட்டினேன், மொத்தமாக மொபைல் மாட்டிக்கிற மாதிரி வித் டேம்பர். இது ஒரு 2.5K கிட்ட வந்துச்சு இது. ஸோ அடுத்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லியன் ஃபுட் ரெஸ்ட்டு. அதர்ஸ் வந்து மார்க்கெட்டில் நிறையா பார்த்தேன், வீஸ்டாம் பேர் தான் போட்டது, எல்லாமே வந்து 1400 1500 இருந்துச்சு. ஸோ இது போட்டேன். இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரேட்டு ஷார்ப்பாக ஒரு 690 அந்த மாதிரி வரும். டெலிவரி சார்ஜோடு சேர்த்து 735 சம்திங் வந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து ஒர்த்து தான். ஃபுல் காலுமே வந்து இதில் ப்ளேஸ் ஆகுது. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இதிலலாம் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இதை மாட்டிட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் வந்து டேரக்ட் ஃபிட்டு தான். இங்கே இருக்கிற இதுக்கு ஸ்க்ரூ கட்டிட்டு அவங்க கொடுத்துருக்க ஸ்க்ரூ மாட்டணும். ஸோ கீழேருந்து காட்டுற மாதிரி உங்களுக்கு வியூவை பர்ஃபெக்டாக போயிட்டு இது லாக் ஆகிக்குது. இது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ இது கால் வைக்கிறதுக்குமே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓவர் வெயிட் ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் ஏற்றி பார்த்தேன். ஸோ பக்காவாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கிறது இது மட்டும்தான். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நான் ஸ்க்ரீன் கார்டு வாங்கியிருக்கேன். இன்னும் நம்பர் பிளேட்டு வரப்போ தான் ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்கு போகணும். ஸோ அந்த டைமில் தான் ஸ்க்ரீன் கார்டு வந்து மாட்டுவேன். ஸோ இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இவ்வளோ தான் நான் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த மாடிஃபிகேஷன்லாம் வந்து 3 விஷயம் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்ன 3 விஷயம் நான் இந்த வண்டியில் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்றது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஃபைனல் அவுட்லுக் வண்டியோடது. பார்க்கறதுக்கே நல்லா செம்ம ஹியூஜாக இருக்கான் கிராஷ் கார்டு மாட்டினதுக்கப்புறம். அதுவும் இல்லாமல் ரொம்ப அட்டென்ஷன் கிராபிங்காக இருக்கான் இவன். இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இது மட்டும் இந்த ஆன்டி கிளர் சிஸ்டம் வருது, அதோட சேர்த்து தான் வந்து இந்த மிரர் மட்டும் மாற்ற போகிறேன் நான். ஸோ இதுதான் ஃபைனல் வந்து அவுட்புட். இதுதான் ரைட்டா, இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. உங்களுக்கு இந்த கிராஷ் கார்டு எப்படி மாட்டுறது, அதுக்கான உங்களுக்கு டுட்டோரியல் வேணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அன்டில் தட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் கைஸ். அது வரைக்கும் பாய், டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே.